Thank you. Shalom. 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 God bless you. Thank you for joining us. The subject today is very deep. I want you to completely focus on this. Don't make unnecessary comments. Just watching the preview of it, watch it fully. Ask questions. Ask questions to yourself. Search the Bible for the answers. The more questions, the more the revelation. So stick to us. Listen to this message. This will open new doors for you. This opening will make you available for the miracles. So I want you to focus this. So God bless you. God be with you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 8. John chapter 15 verses 1 to 8. John 15 1 to 8. யோவான் 15 1 முதல் 8 வாசிக்க கேட்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். the first verse மட்டும் கொஞ்சம் திரும்ப வாசிங்க. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். I am the true wine and my father is the wine dresser. இன்றைய செய்தியின் தலைப்பு increase or decrease. ஹலோ, பெருக அல்லது சிறுக, increase or decrease. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, increase or decrease. ஆமென். கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள அன்பின் தேவனே, நீர் தந்த மன்னாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இதிலிருந்து புதிய காரியங்களை கற்றுத்தாரும், அதை செயல்படுத்த பயன்படுத்த வெற்றி பெற நீர் உதவி செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம். ஷலோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பெருக சிறுகன்ற சப்ஜெக்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கிறிஸ்துவ சமுதாயத்தில். ஹல்லேலூயா. ஹலோ, இப்போ என் கூட இருக்கீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஆமேன். இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் ரொம்பவும் டீப்பான சப்ஜெக்ட். சும்மா பல காரியங்கள் கேட்டதுனால இதுதான் அப்படின்னு முடிவு செய்யாம உண்மையான காரியம், உண்மை எதை நீங்க தெரிந்து எப்போ சத்தியத்தை அறிகிறீர்களோ அன்று சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. இந்த சப்ஜெக்ட் பெருக சிறுகன்றது கிறிஸ்தவ சமுதாயத்தில் ரொம்ப டீப்பா அஃபெக்ட் ஆகி தவறான ஒரு வழியில கிளைகள் விட்டுருச்சு. என்னை கேட்டீங்கன்னா நான் அப்படித்தான் சொல்லுவேன். இந்த பெருக சிறுகன்ற சப்ஜெக்ட் ஒரு வசனம் இருக்கு, நான் சிறுக அவர். இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறான கிளைகள், அதுல கிளைகள் மேல கிளைகள் மேல கிளைகள் இருக்கு. இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட், உண்மையான சப்ஜெக்ட் என்ன, இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வராரு. அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், நம்ம எல்லாமே படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார், என்னை விசுவாசித்தால் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வார் நம்ம படித்தோம். இப்போ அதுக்கான டெக்னிக் நமக்கு தெரியும். பெற்றுக்கொண்டதை போல ஜெபம் பண்ணணும், அதுக்கப்புறம் நடக்கணும், நடிக்கணும், பேசணும், யோசிக்கணும், இதெல்லாம் சரி. ஆனால் வல்லமை எங்கேருந்து புறப்பட்டு வருகிறதுன்றது தெரிஞ்சாதான் நம்ம தைரியமாக இருப்போம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பைப்பில் தண்ணி வரும், திறந்தா தண்ணி வரும், நமக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம அதை பற்றி யோசிப்போமா? 1000 தடவை தண்ணி வந்துருமான்னு கேட்போமா? இல்லை, போய் அழகாக திறப்போம், ஏன்னா நமக்கு தெரியும். அது மாதிரி அற்புதம் நடக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணுமே பாஸ்டர் அப்படின்னா, இந்த வல்லமை, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை எங்கிருந்து புறப்படுகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். இன்னைக்கு where does the source really come from?
உண்மையான இந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை எங்க இருந்து செயல்படுகிறது, யாருக்கெல்லாம் செயல்படும்ன்றதை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா. படிச்சா பத்தாது, ருசிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இப்போ உவமைகள்ல தான் பாதி நேரம் பேசுவார். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பேசியிருக்கிறது உவமை. எப்படி சொல்றீங்கன்னா, அவர் திராட்சை செடியா, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரரா. கொஞ்சம் பிதாவானவரை யோசிச்சு பாருங்களேன், திராட்சை தோட்டக்காரரா எப்படி பாருங்க. உவமை இதெல்லாம். உடனே சின்சியரா உட்காந்து பிதாவானவருக்கு வடிவமைக்க கூடாது. திராட்சை தோட்டக்காரர், நம்மெல்லாம் செடிகள் அப்படின்னு இல்லை. இது உவமை. parables, everything is a parable and every parable has a reason behind it. தேவன் எதையுமே நேரடியா மக்கள் கொடுக்க மாட்டார். ஏன் மக்கள் கொடுக்க மாட்டார்? உண்மையை நேரடியா சொல்லிட்டா நீங்க எல்லாம் எடுத்து தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தும் போது தேவனால முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஹலோ, இதுதான் உண்மைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதை நீங்க தவறான பாதையில செயல்படுத்தும் போது தேவன் இது சரி இது தவறுன்னு தேவனுக்கு தெரியாது. நீங்க கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. அப்ப இந்த உலகம் என்ன ஆயிரும்? ஃபுல்லும் மோசமாயிரும். ஏற்கனவே மோசமா இருக்கு. அப்ப உண்மையை நேரடியா கொடுத்துட்டா அது நம்பர் 1. நம்பர் 2, எதை நீங்கள் நேரடியாக எடுத்து கொடுத்தாலுமே டக்குன்னு கொடுத்துட்டா உங்களுக்கு வேல்யூ தெரியாது. நீங்கள்லாம் தங்கம் வாங்கணும், டைமண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு வைங்க, டக்குன்னு உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா அதோடைய மதிப்பே தெரியாது. ஆனால் அதை வாங்குறதுக்கு காசு சேர்த்து கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் பொறுத்திருந்து வாங்கும் போது தான் அதோடைய மதிப்பு தெரியும். ஆமாவா இல்லையா? அதனால தான் ஸ்திரீகள் ஹேண்ட்பையை உடம்போட ஒரு உறுப்பாக மாட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் உள்ள என்ன இருக்குது, அதோடைய மதிப்பு என்னன்னு. என்னங்க, நான் என்னமோ போய் சொல்கிற மாதிரி பார்க்குறீங்க? அதுதான் உண்மை. எங்கள் அம்மாலாம் ஹேண்ட்பேக்கை கீழே வச்சு நாங்கள் பார்த்ததே கிடையாது. வெளியில் போயிட்டா 24/7 செக்யூரிட்டி எப்படி இருக்கும், ஒரு கை வேறு இப்படி உள்ளே இருக்கும். ஏன்னா எவனாவது இழுத்துட்டு டக்குன்னு பிடிச்சிடலாம்ல, அந்தளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு மதிப்பு தெரியும். இன்னைக்கு நீங்கள்லாம் எடுத்த உடனே தேவன் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டா எல்லாம் கொடுத்துருவாரா? ஹலோ, நிறைய பேருக்கு ஒரு என்ன, கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்துட்டா நல்ல ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, கேக் வாக் லைஃப்டா, நல்ல கேக் வாக் லைஃப். கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல, மோஸ்ட் வெல்கம். அதுதான் ஆரம்பமே. ஹலோ, இயேசு கிறிஸ்து, நான் உண்மையை தாங்க சொல்றேன். இயேசு கிறிஸ்து உங்கள்ட்ட சொன்னாரா, கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், மகிழ்ந்து களி கூறுவீர்கள், துக்கமே வராது, தோல்வியே வராதுன்னு சொன்னாரா? இயேசு கிறிஸ்து தான் சீச்சர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? நீ சந்தோஷமா இருப்ப, என்னை ஏற்றுக்கொண்டதுனால உனக்கு அழுகே வராதுன்னு சொல்லல, சிலுவையை சுமந்து கொண்டு வா அப்படின்னாரு. ஹலோ, இன்னைக்கு நம்மலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டா நோ ஃபியர், நோ ஆங்ஸைட்டி, நோ டியர்ஸ், நாட் அட் ஆல். எவ்ரிதிங் பிகின்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி. பிகாஸ் ஏன் பாஸ்டர் கஷ்டப்பட்டு தான் ஜெயிக்கணுமா? ஆமா, அப்போதான் உங்களுக்கான மதிப்பு தெரியும். கஷ்டத்துல தான் தேவன் எங்க இருக்காருன்னு தெரியும். யார் விட்டு போனாலும் தேவன் என்னை விட்டு போலன்னு அன்னைக்கு தான் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா, ஆமென். அதனால நீங்க எல்லாம் தங்கத்தெல்லாம் புடமிட்டாதான் சரிப்பட்டு வரும். இப்போ தங்கமா அப்படி ஒரு கல் மாதிரி இருக்கு, அதை இப்படி கழுத்துல செயின் போட்டு மாட்டு போவீங்களா? இவ்வளோ பெரிய கல்லை அதை சரி பண்ணி புடமிட்டு ஒரு டிசைன் கொண்டு வந்தாதான் அந்த அழகு. அதை கொண்டு வர்றதுக்கு பல ப்ராசஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? அது போலதான் நீங்களும் செயல்படணும். இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு உவமை பேசுறாரு. நான் திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்ட. இப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3 வருஷ ஊழியத்துல எதுவுமே தன்னுடைய வார்த்தைகள் பேசினது கிடையாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எதை பேசினாலும் தன்னுடைய பிதாவின் ஞானத்தில் பேசினன்றதுக்கு எவிடென்ட்டா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. யோவான் 12:49-50 வாசிங்க பார்ப்போம். ஜான் 12:49-50 வாசிங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அங்க கிளியர் பண்ணிடுவோம், இயேசு கிறிஸ்து எப்பவும் யாருடைய ஞானத்துல பேசுறார். யோவான் 12:49-50 வாசிங்க. நான் சுயமாய் பேசவில்லை. சுயமாய் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும், நான் பேச வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும், உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். ஹலோ, நம்மெல்லாம் ஒன்று சொல்லுவோம்ல, இயேசு தாங்க பிதா, பிதா தாங்க இயேசுனா. இங்க டிஃபரன்ஸ் பாருங்க, கிளியரா தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, என்னை அனுப்பினவர் அவர் சொல்றபடி நான் செய்யறேன். அங்க 2 கேட்டகரி இருக்கு, உபதேசிப்பது, பேசுவது. நான் சாதாரணமா பேசுறதும் அறிவுபூர்வமா பேசுறதும் ரெண்டுமே அவரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க.
அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். அவர் எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன். மீறி ஒரு வார்த்தை பேசலையாங்க. அந்த வசனம் திரும்ப வாசிங்க, ரொம்ப அழகான வசனம். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன். அதனால இன்னையில இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்து பேசினதுன்னு எதை நீங்க பார்த்தாலும் அது இயேசு கிறிஸ்து பேசவில்லை, சுயமாக பேசவில்லை. அவர் பேசிய உபதேசங்கள், அவர் பேசிய உவமைகள், அவர் பேசிய வார்த்தைகள் எல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா, ஆமென். நம்மெல்லாம் இப்போ பிதாவானவர் ஒரு 3ஆம் வானத்துல முக்குல உட்கார வச்சிருப்போம். ஆமாவா இல்லையா? என்னங்க இப்போ மாட்டுங்க. யாருக்கு பிதாவானவரை பிடிக்கும்? இயேசு கிறிஸ்துவ பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவா பிதாவானவரா? பதில் சொல்லுங்க. 2 பேரும் ஒன்று அப்படின்னு ஆவிக்குரிய பதில்லாம் நான் கேட்கல. ஸ்ட்ரைட் ஆன்சர். யாரை பிடிக்கும்? அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்துவா பிதாவானவரை பிடிக்குன்றவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். ஓ சாரி, கை உயர்த்துங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவ பிடிக்குன்றவங்க கை உயர்த்துங்க. என்ன, பிதாவானவருக்கும் பாதி பேர் உயர்த்தல, இயேசு கிறிஸ்துக்கும் உட்காந்துருக்கீங்க. மாஸ்டர் இப்போ இருக்காது வருவார் அப்படின்னு. ஏனோ கண்ணெல்லாம் உண்மையை உயர்த்திட்டாரு. சரி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உயர்த்துறாரு. வைக்க போறாரு பாஸ்டர் அப்படின்னு. நைஸ், வெரி குட். இப்போ இயேசு கிறிஸ்து யார்கிட்ட இருந்துங்க வந்தாரு? அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்றீங்க? பிதாவானவர் அப்போ டம்மி பீஸ் அவங்களுக்கு. உடனே இதை நீங்க பெருசா ஆக்கிறாங்க. கால்டன் பாஸ்டர் பிதாவானவர் டம்மி பீஸ் என்றாலே நீங்க தான் இப்போ கையை உயர்த்தல. நானா சொன்னேன்? நான் பிதாவானவர் சப்போர்ட். இதுதான் நம்மள்ட்ட பிரச்சனையே. இன்னைக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்காததுக்கு நம்மளுடைய சோர்ஸுக்கான பிரச்சனையே இதுதான். நம்ம தவறுற இடமே இதுதான். ஏன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எல்லாம் உருவாகிறது, இயேசு கிறிஸ்துக்குள் இருந்து செயல்பட்டது பிதாவானவர்ன்றதை நீங்க எல்லாம் மறந்துடுறீங்க. அல்டிமேட் சோர்ஸ் ஆதியும் அவரே, ஆல்பா, தி அல்டிமேட் அவர் பிதாவானவரை. நீங்க இயேசு கிறிஸ்து மட்டும்தான் பாக்குறீங்க. இயேசு கிறிஸ்து யார சொன்னாரு நீங்க பாத்தீங்களா? நம்மளாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பெருசா நம்ம கும்பிடுறோம். இயேசு கிறிஸ்து கையை காட்டுறாரு. நான் எது செஞ்சாலும் அது ஏன் செயல் இல்லப்பா, எனக்குள்ள இருந்து ஒருவர் செயல்படுகிறார், அவர் அனுப்பி நான் செய்கிறேன். இப்போ நீங்களும் நானும் பிதாவானவர் ஒரு ஓரமா வச்சிருக்கீங்க பாருங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தை நகர்ற காரியங்கள், நகராத காரியங்கள், உயிர் உள்ளது, உயிரற்றவை, எல்லாவற்றிலும் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நோ காம்ப்ரமைஸ் இன் தட். பிதாவானவர் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்துஸ்ல சொல்லுவாங்க, அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும். இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு அடிச்சு விடுவோம்னு சொல்லல. This is true. God lives in everyone. அல்லேலூயா, ஆமென். அவர் நமக்குள்ளே இருக்காரா இல்லையாங்க? எத்தனை பேர் பிதாவானவர் எனக்குள்ள இருக்காருன்னு விசுவாசிக்கிறீங்க? பிதாவானவர் அவருடைய மூச்சு தான் உங்களுடைய மூச்சு காற்று, தெரியுமா? அல்லேலூயா. அவர் ஊதியது தான் உங்களுடைய மூச்சு காற்று. அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் காமனா இருக்கு. அதனுடைய பேர் தான் தேவனுடைய சாயல். அல்லேலூயா. தட் சோர்ஸ், அதுதான் தேவனுடைய சாயல். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாம்சம் கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் காமனா இருக்கு பாருங்க. இந்த உலகம் ஃபுல்லு எல்லா மக்களுக்குள்ளேயும் ஒரே ஒரு விஷயம் காமனா இருக்குது, இந்த மூச்சு. அது இருந்தால் தான் இந்த உடல் செயல்படும். ஆமாவா இல்லையா? ஆமேன். பகல் பார்த்து சொல்லுங்க, பிதாவானவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்ல பகல் பார்த்து சொல்லுங்க. ஓகே, இப்போ வசனம் வாசம். நான் திராட்சை செடி, பிதாவானவர் திராட்சை தோட்டக்காரர். பைபிள் பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு எண்டு வரைக்கும் வாசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் பிதாவானவர் இப்படி பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காங்களான்னு? பிதாவானவருக்கு வேற என்னென்ன பெயர்கள் இருக்கு? அப்பா பிதாவே, மகாதேவன், யெகோவா மெகாதீஷ், எல்ஷடாய், எல்ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா யாவே, இதெல்லாம் தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் யாரும் சொன்னதில்லை, புதிய ஏற்பாட்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இல்லை. அவர் ஆல்பா ஒமேகா இப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் தேவனும் தானே பேர் சொல்லும் போது நான் இருக்கிறவராவே
இதுதான் பிதாவானவருக்கான பேரு. இயேசு கிறிஸ்து திடீர்னு வந்து என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹலோ, சரி ஒரு நிமிஷம். பிதாவானவர் ஒரு நிமிஷம் அப்படி ஓரமா வைப்போம். இயேசு கிறிஸ்து தன்னை நான் திராட்சை செடின்றார். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஐ எம் த வைன் அப்படின்றாரு. ஆனா நான் இயேசு கிறிஸ்துவ பல பேர்கள்ல பார்த்துருக்கேனே. உங்களை எடுத்துக்காட்டவா நான்? எடுங்க யோவான் 6:35. எல்லாருமே எடுங்க. எல்லாரும் நீங்க எவிடென்ட்டா பாருங்க. இயேசு கிறிஸ்து எத்தனை பேர்கள் கொண்டிருக்காருன்னு பாருங்க. யோவான் 6:35. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. ஐ அம் த பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பம் நானே. நானே. அல்லேலூயா. இங்க பாருங்க, அப்பம் சாப்பிடுற பொருள். அல்லேலூயா. சாப்பிடுற உயிர் இல்லாத பொருள். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யோவான் 8:12. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாய் இருக்கிறேன். ஐ அம் த லைட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், நான் ஒளியாய் இருக்கிறேன். ஒளியை உங்களால தொட முடியுமா? பார்க்க தான் முடியும், தொட முடியாது. அடுத்து யோவான் 10:7. ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று. நானே வாசல். ஐ அம் த டோர். உயிர் இல்லாத பொருள். உயிர் உள்ளவர் தன்னை உயிர் இல்லாத பொருளுக்கு ஒப்பிடுகிறார். டோர். ஓகே. அடுத்து அதிலே 10வது வசனத்திலே 11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வாசல்னாரு. 3 வசனத்துல நான் வந்து மெய்ப்பன்றாரு. யாருப்பா நீங்க? ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து யோவான் 11:25. 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஐ அம் த ரெசரெக்ஷன் அண்ட் லைஃப். உயிர்த்தெழுதலும். உயிர்த்தெழுதலை நீங்க கண்ணால பார்க்க முடியுமா? உணரதான் முடியும். ஆமாவா இல்லையா? தொட்டு பார்க்க முடியுமா? உயிர்த்தெழுதல் என்ன தனி பாக்ஸ்ல இருக்கா? அப்படி தொட்டு பார்க்க நோ. உங்களால உணரதான் முடியும். ஸோ அது நெக்ஸ்ட் யோவான் 14:6. 14:6. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி, சத்தியம், ஜீவன். அல்லேலூயா. அடுத்து 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஹலோ, இப்போ மொத்தமா எத்தனை பேர் வாசிங்க இயேசு கிறிஸ்துக்கு? 7 இடங்கள்ல வெவ்வேறு பெயர்கள். ஆனா என் சந்தேகம் என்னன்னா, ஒரு இடத்துல கூட டைரக்டா நான் பிதாவின் ஒரே மகன்னு தேவன் சொல்லலையே. நீங்க எங்கேயாவது பைபிள் வாஸ் பாத்தீங்களா? மற்ற மக்கள் தான் நீங்க தேவனுடைய மகன், பிதாவின் ஒரே குமாரன் அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர நீர் கிறிஸ்து பேதுரு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயிலிருந்து ஒரு தடவை கூட நான் பிதாவின் மகன் சொல்லவே இல்லையேங்க. இப்போ இந்த டைட்டில் முக்கியமா, இதெல்லாம் முக்கியமா சொல்லுங்க? இந்த 7 பேரோட நான் பிதாவின் மகன் நான் முடிஞ்சு போச்சே. அவர் தான் அல்டிமேட் அங்க. ஆனா ஒரு தடவை கூட சொல்லலையே. அதெல்லாம் விட்டுட்டு 7 பேர் சொல்லியிருக்காரு. ஆமாவா இல்லையா? இப்போ இன்னொரு சீரியஸான கேள்வி. இப்போ நீங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. இன்னைக்கு சர்ச்செல்லாம் பாருங்க, பெனியேல் திருச்சபை அப்படின்னு நிறைய பெயர்கள்லாம் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஏன் இன்னைக்கு வழியும் சத்தியம் திருச்சபை, உயிர்த்தெழுதல் சபை அப்படின்லாம் ஏங்க இல்லை? இன்னைக்கு நம்மலாம் கிறிஸ்துவ பின்பற்றோமா இல்லையா? பற்றோமா இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்தவங்க கையை உயர்த்துங்க. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க எந்த குரூப்? இந்த 7 குரூப்ல ஆர்சி, பெண்டிகாஸ்ட், சிஎஸ்ஐ, டிஎல்சி இதை விடுங்க. இங்கே முக்கியமா 7 குரூப் இருக்கு. உயிர்த்தெழுதல், திராட்சை செடி. ஆண்கள்லாம் நாங்க திராட்சை செடி வாசம். சொல்லுங்க, நீங்க 7 குரூப் இருக்கீங்கல்ல? இங்க 7 குரூப் இருக்கு. யார் உயிர்த்தெழுதல், யார் வழியும் சத்தியம் ஜீவன் குரூப், யார் வந்து திராட்சை செடி, சொல்லுங்க பார்ப்போம். யார் வந்து ஜீவ அப்பம்னு சொல்லுங்க. நீங்க எல்லாம் எந்த குரூப்புங்க? சரி, இதை தாண்டி உயிரில்லாத பொருட்களுக்கு மகாதேவனை கொண்ட இயேசு கிறிஸ்து ஏன் ஒப்பிடணும்னு நான் கேட்கிறேன். ஹலோ, டோர். அல்லேலூயா. எதுக்குங்க ஒரு சாதா ஒரு பலகையில் செய்யப்பட்ட ஒரு வாசலை பார்த்து சொல்லணும்? நான் வந்து ஒரு வாசல் அப்படின்னு சொல்லணும்?
7 பெயர்கள் 7 இடங்கள்ல ஒரு இடத்துல கூட நான் பிதாவுடைய மகன்னு சொல்லல. என்னதான் நடக்குதுங்க? யாருமே அதை பத்தி பேசவும் இல்லையே. நம்மளும் எங்கேயுமே இந்த 7 குரூப்ல நம்ம பிரிஞ்சதே கிடையாது. நம்மலாம் பிரிஞ்சது நம்ம இதுல பைபிளே இல்லாத ஒரு 7 குரூப் வச்சிருக்கோம். ஆர்சி, டிஎல்சி, சிஎஸ்ஐ, பென்டிகாஸ்ட், ஒன்லி கிறிஸ்டியன், ஒன்லி ஹோலி ஸ்பிரிட், ஒன்லி டேவிடு, இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியல. யெகோவா விட்னஸ். உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். அதான் உயிர் தெழுந்துட்டார் தெரியும் எங்களுக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன 7 குரூப்புக்கு மதிப்பு இல்ல. நம்மளா ஒண்ணு உருவாக்கி இருக்கோமே. இங்க எங்க போச்சு இந்த 7 குரூப்? சோ நம்ம இதெல்லாம் பார்க்க மறந்துட்டோமா? இல்ல இது பின்னாடி மிகப்பெரிய அர்த்தம் இருக்குன்னா நான் அடிச்சு சொல்வேன், இது பின்னாடி மிகப்பெரிய அர்த்தங்கள் இருக்கு. ஏன் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரே மகன் தன்னை உயிரில்லாத பொருட்களுக்கும் சாப்பிடுற உணவுகளுக்கும் மற்ற காரியங்களுக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார்? தன்னை இயேசு கிறிஸ்து இதை தாண்டிங்க, இந்த 7 பேரை தாண்டி அவருக்கு ஒரு பேர் இருக்கு, நசரேன் ஆகிய ஐ அம் ஜீசஸ் ஆஃப் நாசரத். ஆமாவா இல்லையா? அதை சொன்னாலே போதுமே, எல்லாருக்கும் தெரியும் இவர் தான் மெசையான்னு. ஏன் ஒவ்வொரு இடத்தையும் உருமாற்ற வேண்டும்? ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பெயருக்கும் வேற வேற காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். சரி, இப்போ திரும்ப லைட்டா இதை ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் பேசணும் நம்ம. இப்போ இந்த திராட்சை செடி, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், உயிர்த்தெழுதலா இருக்கிறேன், இந்த எல்லா வார்த்தைகளுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? அது யாருடைய பெயர்? நல்ல யூடியூப்ல உள்ளவங்க எதுன்னு கேட்காம தெரியாம இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பெயர்களுக்கு முன்னாடிலாம் என்ன சேர்க்கப்பட்டிருக்கு? நானே. I am the resurrection, I am the way, the truth and life, I am the true wine, I am the good shepherd, I am the door, I am the bread of life. I am is added before every word, every statement, every 7 statements that Jesus has told. Hallelujah. I am son of God in இந்த இடத்துல இல்ல, but he has mentioned 7 places that I am true wine, resurrection, way and truth and life, bread of life. இந்த நானே 7 இடங்களுக்கு முன்னாடி சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த நானேன்ற பெயர் யாரோடைய பெயர்? பிதாவானவருடைய பெயர். நீங்க என்னதான் மறுத்தாலும் இதுதான் உண்மை. நான் இருக்கிறவராகவே I am is the Lord's name. ஏன் பிதாவானவர் தன் பெயரை மாற்ற வேண்டும்ன்றதை அப்புறம் பேசுவோம். ஆனா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இதுன்னு சொல்லும் போது மோசே நான் போய் உங்களுடைய பெயர் யாருன்னு சொல்லணும் இதே சொல்லியிருக்கலாமே. ஆனா தன்னுடைய பெயரை மாற்றி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், இன்று பேசுபவனும் நானே, அன்று செய்ய போவனும் நானே அப்படின்னாரு. இன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் நான் தான், அங்க போய் நீ அற்புதம் செய்யும் போது உன் கூட இருக்க போறதும் நான் தான். அதனால நானே. இப்போ இந்த 7 இடங்கள்ல இந்த I am 7 இடத்துல யூஸ் ஆயிருக்கு. ஹல்லேலூயா. இப்போ I am is God. ஒத்துக்கிறீங்களா? நானேன்றது தேவனுடைய பெயர், நானேன்றது தேவன். ஆமாவா இல்லையா? ஆமானா ஆமேன், இல்லைன்னா இல்ல. இப்போ இந்த காமன் சோர்ஸ் தான் எல்லாருக்குள்ளேயும் ஒழிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த ஐஎம்ன்ற வார்த்தை, ஐஎம்ன்ற சோர்ஸ் உலகத்துல உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. எப்படி பார்த்து சொல்றீங்க? இன்னைக்கு நீங்கள் நாளும் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னா அவர் என்ன சொல்லுவாரு? ஐ எம் ஈனோக்குன்னு தான் சொல்லுவாரு. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எஸ்டர்மாவை கேட்டா ஐ எம் எஸ்தர், ஐ எம் சிஸ்டர் எஸ்தர், ஐ எம் அலெக்சாண்டர், ஐ எம் நான்சி, ஐ எம் ஜான் கால்டன், ஐ எம் ஜானா, ஐ எம் சாம்வேல் சொல்றோமா இல்லையா? இன்னைக்கு எல்லார் வார்த்தை, இன்னைக்கு எல்லாருமே எந்த உலகத்தினுடைய எந்த முக்கில் போய் கேட்டாலும் அவன் அதை தான் சொல்லுவான். ஐ எம், அதை சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவான். இப்போ இந்த ஐ எம்ன்ற வார்த்தை எல்லாருக்குள்ளேயும் செயல்பட்டு வருகிறது. அதுதான் தேவனுடைய சாயல், எல்லாருக்குள்ளேயும் செயல்படுகிறது. ஆமென். நீங்க இல்ல பாஸ்டர் நாங்க வேற தேவனுடைய சாயல்னா நீங்க காட்டுங்க யார் உண்மையான தேவனுடைய சாயல்னு. இந்த மாம்சத்தில் ஏற்படுற மாற்றம் கிடையாது. ஒவ்வொருக்குள்ளும் வசித்து கொண்டு மூச்சை தந்து கொண்டு இருக்குது பாருங்க ஆத்மா, அதுதான் தேவனுடைய சாயல். அதனுடைய பெயர் ஐயம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கும் போது ஐயம்க்கு அப்புறம் என்ன வைக்கணும்ன்றதான் பார்ப்போம் தவிர யாரும் ஐயம்மை மாற்றவே மாட்டோமே. ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு யாராவது ஐயம்மை மாற்றி அவர் ஜான் கால்டன்னா யாருங்க அப்படின்னு தேடிட்டு இருப்பீங்க நீங்க.
ஹலோ, நீங்க யாருங்கன்னா நான் வந்து உங்கள்ட்ட வந்து அவர் ஜான் கால்டன் அப்படின்னு நான் சொல்லுவேன்? நீங்க ஜான் கால்டன் நான் சொல்லுவேன்? நான் சொல்லும் போது கை எப்படி ஆட்டோமேட்டிக்கா இங்கிட்டு திரும்புதா இல்லையா? நான் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற சோர்ஸ். இதுதான் வெளிச்சமா திகழ்ந்துகிட்டு இருக்கு எல்லாருக்குள்ளேயும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஐஎம்க்கு அப்புறம் ஒன்று சேர்க்கிறோம் பாருங்க. ஜான் கால்டன், நான்சி, ஞானதாஸ், சிட்னி, மெர்வின், இதெல்லாம் சேர்க்கிறோம் பாருங்க. இதற்கு ஒரு பெயர் இருக்கு இங்கிலீஷ்ல. இட்ஸ் கால்ட் ஈகோ. ஈகோனா தெரியுமா? ஈகோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். புருஷர் ஏதாவது சொன்னா நீங்க என்ன சொல்லி நான் கேட்கறேன், நான் சொல்றது நீங்க கேளுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் செய்யவே மாட்டீங்களா? கட்டளையே என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கீங்க. நமக்கெல்லாம் ஒரு இது இருக்கும், நீ சொல்லி நான் என்ன கேட்கறது. அல்லேலூயா. இத்தனை நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் ஈகோ. அவன் சொல்ற அவன் என்ன என்னோட பெரிய ஆளா, நீ சொல்லி நான் கேட்கணுமா? ரெண்டாவது, இந்த பெரிய காரோ பெரிய பைக்கோலாம் வச்சிருந்தா எய்தாப்பில் வந்துட்டா நாங்கெல்லாம் போக மாட்டோம். இளங்கொன்னெல்லாம் சின்ன கார் வந்துட்டா வேணும்னே வண்டியை நிறுத்துவார். நான் பெரிய கார் வச்சிருக்கேன், நீ நான் வந்து போடா அப்படின்னு நிற்போம். ஹலோ, நானே என் வண்டி கொஞ்சம் பெருசு, பெரிய வண்டி நான் வச்சுருக்கேன். நான் போனேன்னா எய்தாப்பில் சைக்கிள்லாம் தான் நான் நவுற கூட மாட்டேன். நீ தாண்டி போ, நீ சின்ன வண்டி வச்சிருக்க, நான் பெருசு வச்சிருக்கேன். அதுதான் ஈகோன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ஈகோன்றது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஆதார் கார்டு எடுத்து வச்சிருக்கீங்க? இல்லாதவங்கள மாட்டி விட்டுருவேன், ஒழுங்கா கை தூக்கிருங்க. வச்சிருக்கோமா? ஆதார் கார்டு வச்சிருக்கோம். ஆதார் கார்டில் என்ன இருக்கு? நம்மளுடைய பெயர், எந்த அட்ரஸ்ல வாழ்றோம், எந்த ஃபோன் நம்பர் வச்சிருக்கோம், எந்த பிளட் குரூப்பு, எல்லாமே இருக்கா இல்லையா? ஆமென். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு பெயர் இருக்கு, ஜான் கால்டன் ஒரு பெயர் இருக்கு. இந்த ஜான் கால்டன்ல என்னெல்லாம் அடங்கும்னா என்னுடைய தாளந்து அடங்கும், என்னுடைய கேரக்டர் அடங்கும், நான் எந்த நாட்டை சேர்ந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவன், எந்த ஜாதியை சேர்ந்தவன், இதெல்லாம் இருக்கும். ஆமாவா இல்லையா? சேம் அப்ளைஸ் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துக்கும் நசரேன் ஆகிய இயேசுன்னும் போது மரியாளுக்கு பிறந்தவர், கார்பெண்டரா இருந்தவர், அந்த வேலையை செய்தவர், இத்தனை வருஷம் எகிப்தில் இருந்தாரு. இப்படிப்பட்ட கிளாசிபிகேஷன்ஸ் பாருங்க. இதெல்லாம் இருக்கும் போது இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் அற்புதம் செய்ய முடியாது. ஹலோ, எப்படி பாஸ்டர் கேக்குறீங்களா? இன்னைக்கு நான் ஜான் கால்டன் வைங்க, எனக்கு கேரக்டர்ஸ்னு ஒன்று இருக்கு, என்னுடைய கனிகள்னு ஒன்று இருக்கு. நான் கோவப்படுவேன், நான் பொறுமை கொஞ்சமாக தான் இருக்கு. இப்படி நான் பல கேரக்டர் இருக்கிற இடத்துல தேவன் எப்படி வாசம் செய்வார் நான் கேட்குறேன். நான் கேட்கறது புரியுதா இல்லையா? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பிளேட் வைக்கிறீங்க சாப்பாடுக்கு, தட்டு ஃபுல்லும் நிறைஞ்சிருக்கு. நான் சொல்றது புரியுதா? அப்படி சாப்பிட்டாதான் பாஸ்டர் நிம்மதியா இருக்குன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அமுக்கி குலுக்கி சரிந்து சாப்பிடணும். இப்போ தட்டு ஃபுல்லா இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒன்று மெயின் டிஷ் வைக்கணும்னா என்னங்க பண்ணுவீங்க? தட்டு ஃபுல்லாயிருச்சு, வைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? இப்போ எல்லாத்தையும் நிரப்பிட்டீங்க, பிரியாணி எல்லாம் நிரப்பிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச அல்வா இங்கே இருக்கு, இப்போ நிரப்ப முடியல, என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது, தட்டு ஃபுல்லாயிருச்சே. இப்போ இதை சாப்பிட்டுட்டு அதை சாப்பிட்லான்னா வயிறு ஃபுல்லாயிரும், இங்கே வரைக்கும் ஆயிரும். சில பேர் அதையும் சாப்பிட்டு வீட்டில் போய் ஓன்னு எடுப்பாங்க, அது வேற கதை. நான் கேட்குறது உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி நீங்க ஃபுல் ஆயிட்டீங்கன்னா தேவன் எங்க செயல்படுவாருன்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்மளாம் சொல்றோம், நம்ம தேவனுக்காக நான் என்னையவே விட்டு கொடுத்துட்டேன், என்னையே ஒப்பு கொடுத்துட்டேன். அப்படியா? எங்க அண்ணன் ராஃப்டர் மாதிரி நான் கேட்கிறேன், அப்படியா? உண்மைக்கும் ஒப்பு கொடுத்துட்டீங்களா? கொடுத்த மாதிரி தெரியலையே. சரி, இயேசு கிறிஸ்துவோடைய 7 பேர்களுக்கு ஏன் காரணம், ஏன் இந்த பேர்களை சொன்னார் நான் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமைப்படுத்தி கொண்டு இந்த ஈகோ, ஜீசஸ் ஆஃப் நாசரத், born of Mary, Joseph is the father, carpenter, belongs to Jewish culture, belongs to Hebrews, இது எல்லாத்தையும் என்னைக்கு அடியோட அடிச்சாரோ, அடிச்சு இது எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு தன் பிதாவின் வீட்டில், நான் சொல்றது புரியுதா? பிதாவின் வீட்டில் என்னைக்கு அசைவாடி கொண்டிருந்தாரோ, தன்னை வெளியில கொண்டு வந்து தனக்குள் இருந்து தன்னை திராட்சை செடியாக, உயிர்த்தெழுதலாக, சத்தியமும் ஜீவனுமாக, வாசலாக பிதாவானவர் பயன்படுத்தினார். அதனாலதான் வரலாற்றில் எவரும் செய்ய முடியாத அற்புதங்களை இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார்.
ஹலோ, இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், வசனம் தெரியும், இயேசு கிறிஸ்து செய்தார், நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனா ஏன் முடியல? ஏன்னா நம்ம இடம் கொடுக்கல. நம்ம தான் ஃபுல்லா இருக்கோமே, ஃபுல், தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல். என்ன ஃபுல்? அந்த ஃபுல் இல்ல, வேற ஃபுல். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா குறை பேசுறது எல்லாம் ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்போம், பொறாம ஒரு மூட்டை கட்டி வச்சிருப்போம், கோபம் ஒரு இடத்துல வச்சிருப்போம். ஃபுல்லா இருந்தா தேவன் எங்க செயல்படுவாரு? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமைப்படுத்தி கொண்டு, நம்மலாம் இன்னைக்கு பேசுறோம் 18 வருஷம் இயேசு கிறிஸ்துவை காணுங்க, பதில் சொல்லுங்கன்னா இன்னைக்கு பைபிள் ஸ்காலர்ஸ்க்குலாம் பதில் தெரியல. அவர் எங்கே இருந்தாருங்க? எங்க இருந்தாரு? சரி, என்ன செய்து கொண்டிருந்தார்? தன்னுடைய சுயத்தை அழித்து பிதாவானவருக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த நான்கு முக்கியத்துவம் செலுத்தி கொண்டிருந்தார். இந்த நான் என்ற வார்த்தை பிரசன்ட் டென்ஸ்ங்க, ஐ எம். சோ இந்த பிரசன்ட்ல எப்படி வாழ்றதுன்றத 18 வருஷமா கத்துக்கிட்டாரு இயேசு கிறிஸ்து. ஹலோ, நான் சொல்றது உண்மையா இல்லையா? இயேசு கிறிஸ்து அப்படி தேவனிடமிருந்தே வந்திருந்தா ஏன் 12 வயசுலயே ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கலாமா இல்லையா? 3.5 வருஷம் செஞ்சதை 18 வருஷம் செஞ்சிருக்கலாமா இல்லையா? 3.5 வருஷம் செஞ்சதே 2000 வருஷம் வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். 18 வருஷம் செஞ்சிருந்தா எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கலாம், எத்தனை உலகத்தையே மாத்திருக்கலாங்க. இன்னைக்கு 3.5 வருஷம் செஞ்சதுல பாதி உலகமே கிறிஸ்தவமா இருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமே. யூரோப்லாம் போயிட்டீங்கன்னா இதுதான், தப்பி தவறி வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அடிச்சு விடுவானுங்க. அப்படி இருக்கோம் நம்ம. 18 வருஷம் பண்ணியிருந்தா ஆண்டவர் உலகத்தையே மாத்திருக்கலாமா இல்லையா? செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஆனா இந்த 3.5 வருஷம் செய்யறதுக்கு இந்த 18 வருஷம் தவம் தேவை. நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே மேல இருந்து ஒரு முச்செடி மண்டையில இறங்கினோடனே ஏறிடலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. 18 வருஷமாக தான் நசரேயனாகிய இயேசுன்றதை மறக்கணும், இந்த தாயாருக்கு பிறந்ததுன்றதை மறக்கணும், இந்த தகப்பனார் என்னுடையவன்றதை மறக்கணும், இந்த உறவுகளை எல்லாத்தையும் துண்டிச்சு தன்னை பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுத்தமையால் பிதாவானவர் தனக்கேற்றபடி உகந்த பாத்திரமாக பயன்படுத்தினார். அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இவ்வளோ தைரியமா அடிச்சு சொல்றீங்கன்னா? லாசரு இறந்துட்டார், ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. வந்தோடனே என்ன நடந்திருக்கணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கணும்? நான் பிதாவின் ஒரே மகன், நான் கட்டளையிட்டா எல்லாம் ஆகக்கூடும்னு சொல்லியிருந்தா தப்பாங்க? நான் கேட்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா? அதற்கு ஏத்த நபர் இயேசு கிறிஸ்து. அதை சொன்னா யாரும் மறுத்து பேசவே முடியாது, அவ்வளவு பரிசுத்தமானவர். ஆனா அந்த இடத்துல என்ன தேவைப்பட்டது? லாசரு உயிரோட எந்திரிக்க உயிர்த்தெழுதல் வல்லமை. ஆமாவா இல்லையா? லாசரு உயிரோட எந்திரிக்கணும்னா இயேசுன்ற மனிதன் தேவையில்லை, உயிர்த்தெழுதல் வல்லமை தேவை. கரெக்டா நான் சொல்றது? ஆமாவா இல்லையா? இப்போ லாசருக்கு திரும்ப உயிர் கொடுக்கிற அளவுக்கு சக்தி யார்கிட்ட இருக்கு? பிதாவானவர்கிட்ட இருக்கு. ஏன்னா மூச்சு அவர்கிட்ட இருந்து தானே வருது. வருதா இல்லையா? இப்போ இதை மனசுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சீனை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இயேசு அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம், நான் பிதாவின் ஒரே மகன், நீ வெளியில வானா வந்திருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமைப்படுத்தி கொண்டு இந்த இடத்தில் நான் என்ன செயல்பட வேண்டும்னு பிதாவானவர் நீ உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன்னு தனக்குள்ள இருந்து பேசினாலேதான் இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும். அதனால லாசருவே, இப்போ வல்லமை எங்க இருந்து புறப்பட்டது? வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் லாசருவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தானா? இயேசுவுக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவனை உயிரோடு எழுப்பி வந்தது. அல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு கம்யூனியனுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் எடுக்கிறீங்கல்ல, அது ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரா இல்லையா? நானே ஜீவ அப்பம், ஜீவ அப்பம் நானே திராட்சை. முடிச்சிட்டாரா? ஆமாவா இல்லையா? எந்த அளவுக்கு தன்னை வெறுமைப்படுத்தி, அதனாலதான் வரலாற்றில் எவரும் செய்ய முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். என்னது பாஸ்டர்? உலகத்தின் பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார் பாருங்க. அங்கதான் நீங்க நம்மளாம் நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னை வருத்தி கொண்டு, இல்லைன்னா தனக்கு சொல்லப்பட்டதை அப்படியே செஞ்சார், கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண மாதிரி. he did everything. no, it was his own choice. எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? கெத்செமனேல சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு ஒரு வார்த்தை வரும், அது இயேசுவின் சுயம். டக்குன்னு அது கலைஞ்சி உள்ள இருந்து கிறிஸ்து பேசுவாரு, உம்முடைய சித்தம் என்னவோ அது மட்டுமே நிறைவேறட்டும்.
என்னங்க நிறைவேறுனுச்சு கடைசியில்? இயேசு கிறிஸ்துவோடைய மாம்சம் காப்பாற்றப்பட்டுச்சா? கிடையாது. பிதாவுடைய சித்தம் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆமாவா இல்லையா? அப்போ அந்த இடத்த, அந்த கான்ட்ராஸ்டை பாருங்க. எந்த அளவுக்கு தன்னை, அது வந்து சாய்ஸ், இட் வாஸ் ஹிஸ் ஓன் சாய்ஸ் டு சாக்ரிஃபைஸ் ஹிஸ் பாடி ஃபார் அஸ். ஆமென். தன்னுடைய பிதாவிடத்திற்கு சுயம் சொல்லுகின்ற காரியத்தை கேட்காமல், சுயம் சொல்லுகின்ற எண்ணங்களை கேட்காமல், கெத்செமனேயில் பிதாவானவருக்கு இடம் கொடுத்து பிதாவானவர் சொன்ன காரியங்களை செய்து அவர் சிலுவையிலிருந்து கடைசியில் தன்னுடைய தாயை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாரு? யோவான்ட்ட ஒப்படைச்சிருவாரு. ஆமாவா இல்லையாங்க? தாயேன்னு கூட கூப்பிட மாட்டார், ஸ்திரீயே. அல்லேலூயா, ஸ்திரீயே. அப்ப எந்த அளவுக்கு தன்னை வெறுமைப்படுத்தி கொண்டிருக்காருன்னு நீங்க பார்க்கணும். வெறுமைப்படுத்தினதினால் வல்லமை உள்ளிருந்து புறப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மாம்சத்தையோ இந்த சிந்தையோ என்னத்தை கொண்டு நிரப்பியிருக்கோம்னா, பயம், கோபம், பொறாமை, இச்சை, பொய், வேற என்ன சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கோங்க, அகங்காரம், பெருமை. இன்னைக்கு இதெல்லாம் வசிக்கிற இடத்துல தேவன் எப்படி வசிப்பார்? அதுதான் என் கேள்வி. சரி, இதெல்லாம் விடுங்க. இந்த நான் பயன்படுத்தி ஜோம் பண்றது வந்து பெற்றுக்கொண்டதை போல ஜோம் பண்றதுக்கு அது டெக்னிக். ஆமாவா இல்லையா? ஏன்னா நீங்க பெற்றுக்கொண்டதை போல ஜோம் பண்ணும்போது இந்த நிமிஷம் பெற்றுக்கொண்டதா ஜோம் பண்ணும். இந்த நிமிஷத்துல செயல்படக்கூடிய ஒரே வார்த்தை ஐஎம் மட்டும்தான். ஏன்னா பிரசன்ட் டென்ஸ். அப்போ நான், இப்போ இங்க பாருங்க, நீங்க வியாதிப்பட்டிருக்கீங்கன்னா நான் சுகமானேன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? ஐ எம் ஹீல்டு, பைபிள் வர்ஸே இருக்கு. பை ஸ்ட்ரைப்ஸ் ஐ எம், அவருடைய தழும்புகளினால் ஒரு நாள் சுகமாவேன் இல்லை, இன்று சுகமானேன், சுகமானேன், நான் சுகமானேன் இன்னைக்கு பெற்றுக்கொண்டதை போல. அதுதான் உண்மை. சரி, எனக்கு ஒரு காரியம் சொல்லுங்களேன். சம்டே காட் வில் டூ அ மிராக்கிள் அப்படின்வாங்க. ஹலோ, ஜோம் பண்றதெல்லாம் ஜோம் பண்ணிட்டு someday God will do it. Now tell me, what is someday? Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday, Sunday. 7 நாள் இருக்கா? இந்த சம்டே எங்க இருக்கு? வேற சம்டே சொல்லுங்க. சம்டேன்னு ஒரு நாள் இருக்கா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு இன்னைக்கு ஜோம் பண்றீங்க நீங்களே பார்த்துக்கோங்க. உங்களை அளவிட்டு தராசுல வச்சு பாருங்க. யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க உங்க ஜெபத்தையே நீங்க கணக்கிட்டு பாருங்க. நீங்க ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் ஒரு நாள் செய்வார். என்னைக்குன்றேன், ஆண்டவர் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்றைய நாள் கர்த்தர் தந்திட்டாரு அப்படின்னு இருக்கு. டுடே இஸ் த டேன்னு இருக்கு. நீங்கள் நானும் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சம்டே. 7 நாட்கள் அப்படி ஒரு நாளே கிடையாது. we are postponing it on someday. வெரி நைஸ். இன்னைக்கு ஒரு ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு சுகம் கிடைக்கணும்னு. ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு உங்க சிந்தையெல்லாம் சிறுக பண்ணி ஆண்டவருடைய வல்லமையை பெருக பண்ணுங்கன்னா, நீங்களும் நான் இன்னைக்கு என்னங்க பண்றோம்? ஒரு ஜெபம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு சுகமாகணும், என் கால் சரியாகணும்னு சொல்லிட்டு, இந்த கால் சரியாகிறதுக்கு இந்த எண்ணெயை தேய்க்கணும், நான் வாக்கிங் போகணும், நான் இதை பண்ணணும், நான் அதை பண்ணணும், நான் எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி இப்படி நீங்களே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா தேவனுடைய வல்லமை எங்க செயல்படும்? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என்னால் அற்புதம் செய்ய முடியல. என் ஃப்ரெண்டு ஹெலன் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, ஏன் நம்மளால அற்புதம் செய்ய முடியல அந்த காலத்து மாதிரி? ஏன்னா நம்ம தேவனுடைய வல்லமையை பயன்படுத்த மாட்டேன்றோம். நம்மளுடைய வல்லமையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு நீங்கெல்லாம் உங்க வல்லமையவே பயன்படுத்தலையா? தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துறீங்க? கிடையாது. பேச்சு மட்டும்தான் இன்னைக்கு நான் தேவனுடைய வல்லமையை செயல்படுத்துறேன். ஆனா செயல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வல்லமை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹலோ, நான் இன்னைக்கு ஜோம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு கார் கிடைக்கணும், நீங்க தந்துட்டதுக்காக நன்றி அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு அப்புறம் ஏங்க போய் லோனுக்காக வெயிட் பண்றீங்க? கொண்டு வரணும்னா ஆண்டவர் எப்படினாலும் கொண்டு வருவார்ல. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு வந்து ஜோம் பண்றீங்க, பரிசுத்த அலங்காரத்துக்காக ஜோம் பண்றீங்க. ஜோம் பண்ணிட்டு டிவியை வந்தோடனே ஏன்? அது உள்ள எல்லாம் மாறணும். இங்க மாத்தி இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் நம்ம பார்க்கறோம் பாருங்க. இதுல வசனம் இருக்கு, இயேசு கிறிஸ்து நான் சிறுக அவர் பெருகன்னு ஒரு வசனம் இருக்குல்ல, அதை சரியா செயல்படுத்தின ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா.
தன்னுடைய சுயம் எல்லாவற்றையும் சிறுக செய்து பிதாவானவரை தனக்குள் பெருக செய்ததனால் 3 வருஷம் செய்த ஊழியத்தை இன்னும் பேசுறோம், இனிமேலும் பேசுவோம். அல்லேலூயா. இனிமேல் யாரும் தயவுசெய்து எனக்கு அற்புதம் நடக்கல பாஸ்டர் அப்படின்னீங்கன்னா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களை நீங்க சோதிச்சு பார்த்துருங்க. நம்ம தேவனை வெளியில தேடி வெளியில உள்ள காரியங்களை செஞ்சு அற்புதம் தேடுறோமா இல்ல உள்ளுக்குள்ள தேடுறோமான்ற கேள்வியை நீங்க முதல்ல கேட்டுருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு சின்ன ஒரு நடுக்கம் வந்தோடனே, ஒரு பயம் வந்தோடனே, ஒரு காரியம் நடந்தோடனே ஏங்க பயம் வருது? ஏன்னா நீங்களும் நானும் யாருன்றதை நீங்க மறந்துடுறீங்க. உங்களுக்குள்ள யார் இருக்கான்றதை நீங்க மறந்துடுறீங்க. உலகத்தை படைத்த மிகப்பெரிய ஒரு வல்லமை உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்றத மறந்துடாதீங்க. நீங்க எல்லாம் நித்தியத்தை அடைய சேர்ந்தவர்கள், நித்தியத்திலிருந்து வந்தவர்கள். இந்த மாம்சத்துல கிடையாது. இந்த ஜான் கால்டன்ற மாம்சம் ஒரு நாள் மண்ணுக்கு போவோம், ஆனா என்னுடைய ஆத்மா உயிரோட இருக்கும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நித்தியமானவர்கள், நித்தியமானவர்கள். அல்லேலூயா. 15:2 வாசிங்க. 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பாத்தீங்களா? நீங்க கனி கொடுக்காம நான் இவ்வளவுதான், என்னால இதுதான் முடியும், நான் இப்படி கோவப்படுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன்னா அவர் அதை அறுத்து போடுகிறார். ஆனா உங்களையே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து உங்க வழிகளை தேவனிடத்தில் அர்ப்பணித்து, நான் இங்க பாருங்களேன், இத சொன்ன உடனே தயவுசெய்து எல்லாவற்றுக்கும் போய் தேவனே உங்களுடைய சித்தம் என்ன சித்தம் என்னன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும்னா ஆண்டவர் இது வேணும் அதோட நிறுத்திடுங்க, அதோடைய வழிகளை தேவன்கிட்ட கொடுத்துருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு எஸ்தர் அம்மாவுக்கு நல்ல மான்கால்களை போல வேணும்னா மான்கால்களை நீங்க தந்ததுக்காக நன்றி, முடிஞ்சது. அதை எப்படி கொண்டு வரணும்னு தேவனுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு டைரக்ஷன் கொடுக்க கூடாது தேவனுக்கு. அல்லேலூயா. இலக்க சொல்லிருங்க தேவன்கிட்ட, ஆண்டவரே நான் பணக்காரனா இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், பயங்கரமா இருக்கணும். இலக்க சொல்லிருங்க, போற வழியை அவர் தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா. கனி கொடுக்கலன்னா அவர் வெட்டி போடுகிறார், கனி கொடுத்தா இன்னும் கனிகளை கொடுக்கும்படி செய்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அந்த உபதேசம்ன்ற வார்த்தைக்கு பதிலா வார்த்தை தான் அங்க வரணும், வேர்டு. நான் சொன்ன வார்த்தைகளின்படியே நீங்கள் சுத்தமானீர்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை எடுத்து படிச்சு பாருங்க. உலகத்தில் உள்ள காரியங்களை எல்லாம் மறந்து, மாயைகளை விட்டு, பொருட்களை விட்டு உங்களுக்குள் கர்த்தரை தேடுங்கள்ன்ற வார்த்தைகளை நீங்க படிக்க படிக்க உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை புறப்பட்டு ஓடும். ஆமாவா இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு பிதாவானவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுகிறார், கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. எல்லாம் உள்ளுக்குள்ள செயல்படுற காரியம். இதை நீங்கள் படிக்க 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 நீங்க இந்த மாம்சம் மாயை எண்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படுகிறது இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நீங்க அவர்கிட்ட கனி கொடுக்காம, திரும்ப அதை வாசிங்க அந்த இடத்த. என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், திராட்சை செடியில நிலைத்திராது விட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் ஆமென் கனி கொடுக்க மாட்டீர்கள். உங்க ஜெபத்துக்கான பதில் இங்க இருக்கு. உங்க ஜெபம் செயல்படணும்னா நான் திராட்சை கொடி, நான் அந்த சோர்ஸ், இக்கணம் நிகழ்காலம், அந்த நான்ல நீங்க வாழ்ந்தாதான் நீங்க கனி கொடுப்பீங்க, இல்லைன்னா கனி கொடுக்க மாட்டீங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த நான் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லேலூயா. நீங்க ஒரு நாள் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், தேவன் ஒரு நாள் எனக்கு சுகம் தருவார்ன்றது கனி கொடுக்காது. என்னைக்கு நீங்க அதை மாத்தி நான் சுகமானேன், நான் பரிசுத்தமானேன், நான் ஐஸ்வர்யவானானேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அன்னைக்கு நீங்க கனி கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. தொடர்ந்து வாசிங்க.
ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் நிகழ்காலத்துல வாழாததுனால எதிர்காலமோ இறந்த காலமோ நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆமாவா இல்லையாங்க? ஏற்கனவே நடந்த காரியம் இனி நடக்க போறது. இது மட்டும்தான் நைட்டு நம்ம படுக்க போறதுக்கு முன்னாடி நம்மளை மண்டை அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துரும். என்ன செய்ய போற, ஏது செய்ய போற, ஏற்கனவே பாவம் செஞ்சுட்டியே, ஆண்டவர் இனி செய்வாரா, உனக்கெல்லாம் இறங்குவாரா? ஆனா இது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நீங்க நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கனி கொடுப்பீர்கள். வாசிங்க தொடர்ந்து. அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் நீங்கள் அவரிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. பைபிளை மூடிடுங்க. The answer is simple. நீங்க நான் நிகழ்காலம் பிதாவானவர் இவற்றுள் நிலைத்திருந்தால் உங்களுக்கு எல்லாம் தரப்படும். இல்ல மாட்டேன், நான் எதிர்காலம் இறந்த காலம் தேவனை வெளியிலே அப்படி தேடிக்கிறேன், பொருட்கள்ல தேடிக்கிறேன், என்னுடைய மாம்சத்துல தேடிக்கிறேன்னா you will never win as a Christian. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனை பேருக்குங்க பிரச்சனை இருக்கு? இருக்குன்னா கையை உயர்த்திடணும், வெக்கப்படக்கூடாது. இருக்குல்ல, கை இறக்கிக்கோ. நம்மெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? போயிட்டு ஒரு நாள் தேவன் செய்வார், ஒரு நாள் தேவன் நடத்துவார், ஒரு நாள் செய்வார்னா நீங்கள் நானும் கனி கொடுக்காம எரிகிற நெருப்புல எரியப்படுவோம். ஆனா இன்னைக்கு அதை மாத்தி இந்த எண்ணங்கள் மாயை சொல்லுவதை கேட்காம நான் ஐஸ்வர்யவானானேன், நான் சுகமானேன், நான் விடுதலையானேன், நான் ரட்சிப்பை அடைந்தேன்னு என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ, நிலைத்து நிற்கிறீர்களோ, அன்று நீங்கள் கேட்கிற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். இப்போ இதெல்லாம் அடைஞ்சு முடிச்சோன்னே எல்லா ஆசீர்வாதமும் வந்துருச்சு பாஸ்டர், இதுக்கு மேல என்ன செய்யணும்? பிதாவின் வீட்டில் அசைவாட ஆரம்பிங்க, உங்களை வெறுமைப்படுத்திடுங்க. ஆமென். ஜான் கால்டன் nothing. John Carlton has anger, patience a little, all those things. நான் அப்படின்னு ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் அழிச்சிருங்க. அழிச்சிட்டு தேவன் கையில் ஒப்படைச்சிட்டு அந்த நானில் நீங்கள் அசைவாடும் போது நீங்கள் பயன்படுத்துங்கன்னும் போது ஏனோ கண்ணனுக்கு என்ன தண்ணி தேவையோ அதற்கு ஏற்ற பாத்திரமா மாற்றி அதற்கு ஏற்ற வல்லமையை என் மேல ஊத்தி அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். இது ஒவ்வொருவருக்கும் செயல்படும். அல்லேலூயா. இன்று புறஜாதிகளை நீங்க போய் தொடணும்னா கிறிஸ்தவரை மாத்தணும்னு இல்லை, தேவனை பற்றி சொல்லணும்னா நீங்க உங்க பாத்திரத்தை சரிப்படுத்தி தேவன் கையில ஒப்படைச்சிருங்க. அவர் உங்களை என்னவா வடிவமைச்சு என்ன வல்லமையை ஊத்தி அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுமா அவங்களை கரெக்டா கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஏனோக்கண்ணனுக்கு வந்து பண தேவை இருக்கு, இன்னைக்கு மனோன்மணி அம்மாவுக்கு உடல்ல சுகம் இருக்கு. நான் இங்க வந்து ஒருத்தருக்கு மட்டுமே பேசிட்டு இருந்தா ஒருத்தருக்கு எப்படிங்க செயல்படும்? நான் ரெண்டு பேருக்கும் இல்லாம நான் இப்படிதான் பேசுவேன், நான் இதுதான் அப்படின்னா நடக்காது. நான் என்னை வெறுமைப்படுத்தி கொண்டு யாருக்கு என்ன தேவைன்னு நான் செயல்படுறேனோ அவர்கள் விடுதலை அடைந்து நானும் ஒளியாயிருப்பேன், அவர்களும் ஒளியாயிருவார்கள், உலகமே ஒளியாயிரும். நீங்க உலகிற்கு உப்பாயிருவீர்கள். அல்லேலூயா. ஆமென். So from today on, please don't search the results outside. தேவனே செய்ய மாட்டேங்கிறாருன்னு வெளியில கேட்கறத விட்டு உள்ளுக்குள்ள the mistake is in you. அற்புதம் நடக்க மாட்டேங்குதுன்னா தாமதமாகுதுன்னா நீங்க சரிப்படுத்துங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, கடவுள் சொல்லுவாங்களா இல்லையா? நம்மளும் சொல்ல மாட்டோம், அது அசுத்தமான வார்த்தையா. எப்பா கடவுள் சொல்லுங்க. கடவுள் யாருங்க? அது பிதாதான். இன்னொரு பேர் கடவுள். இப்ப இந்த வார்த்தையை ரெண்டா பிரிங்க. உள் உள்ளத்தை கடக்கணும், எண்ணத்தை கடக்கணும், மாயையை கடக்கணும், மாம்சத்தை கடக்கணும், உள்ளத்தை கடக்கணும். கடந்துட்டீங்கன்னா பிதாவானவரை நீங்க அடைஞ்சிருவீங்க. நீங்க பரலோகத்தை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது.
இந்த மாயையை அழிச்சிட்டீங்கன்னு வைங்க, சூசைட் பண்ணி கொண்டு போய் இல்லைங்க, இருக்கும் போதே இதோடைய எண்ணங்களுக்கு, இதோடைய ஈகைகளுக்கு இடம் கொடுக்காம உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, நீங்க மேல பரலோகமா மாறிடுவீங்க. அதுதான் சத்தியம். அல்லேலூயா. இன்னைக்கு பயம், கோபம், பிரச்சனை, இச்சை, அவிசுவாசம் இதெல்லாம் இல்லாம நான் எப்படி பாஸ்டர் வாழணும் அப்படின்னா, உங்க எண்ணங்களை வெறுமைப்படுத்தி தேவன் கையில ஒப்படைச்சிருங்க. அவர் அதை கனி கொடுக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமென். இன்னையில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. என்னைக்கோ ஒரு நாள் நான் சுகமானேன், இன்னையிலேருந்து நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் ஐஸ்வர்யாவானேன் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவன் உங்களை கனி கொடுக்க செய்வார். ஆமென். எழுந்து நில்லுங்க, நாம் ஜெபிப்போம். I'll repeat once again. Dress, haircut, jewels, முடியை சரிப்படுத்துவதனால, போட்டிருக்க நகைகளை கழட்டுவதனால தேவன் இறங்க மாட்டார். என்றைக்கு உண்மையுடனும் ஆவியுடனும் இங்கே தொழுது கொள்ளுகிறீங்களோ அன்னைக்கு தான் தேவன் செயல்படுவார். அல்லேலூயா. ரிகார்ட்லெஸ் ஆஃப் யுவர் காஸ்ட், creed, religion and country, எந்த மதம், எந்த ஜாதி, அதெல்லாம் தேவனுக்கு தெரியாது. நீங்க நகையை கழட்டினீங்கன்னா கழட்டலையான்லாம் தெரியாது. இங்க என்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தேவன் செயல்படுவார். ஆமென். எங்க கண்களை மூடி தேவன்கிட்ட கை எப்படி வச்சுக்கோங்க, தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இன்னைக்கு நமக்கு நாமே ஒரு பெயர் வச்சு, நம்ம பெற்றோர்கள் கொடுத்த பெயர், கேரக்டர், நான் இப்படி தான், நான் தோல்வி அடைஞ்சவன், நான் பாவம் செய்தவன், இது எல்லாவற்றையும் ரத்து பண்ணி ஜெபம் பண்ணிட்டு என்ன பயன்படுத்துங்க. நீங்க மகா தேவன் எனக்குள் நீர் அமர்ந்திருக்கிறீர், என்னை சுகமாக, மன்னிப்பாக, அரவணைப்பாக, அற்புதமாக, உயிர்த்தெழுதலாக நீர் என்னை பயன்படுத்தும். இந்த உலகில் உள்ள மக்கள், அறியாத மக்களுக்கு உங்களுடைய அன்பை கொண்டு போய் சேர்க்க என்னை நீர் அன்பாய் பயன்படுத்தும், என்னை மன்னிப்பாய் பயன்படுத்தும், பாவிகளை மன்னிக்கக்கூடிய மன்னிப்பாய் என்னை பயன்படுத்தும். அற்புதம், நடக்கவே கூடாத காரிய இடத்தில் நடத்தி காட்டும்படி என்னை அற்புதமாக பயன்படுத்தும். ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் கரங்களில் ஒப்பு கொடுக்கின்றேன். யூஸ் them as you want, not as we decide. To come to that point, to come to that consciousness, help us Lord. அந்த நிலை வருவதற்கு இந்த மக்களுக்கு நீ ஞானத்தை தந்தரலாம். இந்த சுயம், இந்த மாயை, இந்த கண்கள் பார்க்கும் இச்சை, காதுகள் கேட்கும் தவறான அவிசுவாசமான வார்த்தைகள், இதை எல்லாவற்றையும் கடந்து எங்களுக்குள் அடங்கியிருக்கிற அந்த பரலோக பொக்கிஷத்தை நாங்கள் அடைய நீர் உதவி செய்யும். அன்பு, அரவணைப்பு, பொறுமை, சாந்தம், கிருபை, தயவு, பரிசுத்தம், இவற்றை அடைய நீர் உதவி செய்யும். இவற்றை முக்கியத்துவம் கொடுத்து உமக்கென்று நாங்கள் ஒளியாய் செயல்பட, வரபவர்களையும் நாங்கள் ஒளியாய் மாற்ற நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. இன்னையிலிருந்து நீங்க தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. இலக்க முடிவு பண்ணுங்க, மீதியை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. தேவன் மகிமைப்படும்படி பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்தருள்வார். ஆமென். காட் பிளஸ் யூ. ஷாலோம்.